கணக்கு கவனிங்க. ஒருவரின் சம்பளம் 10% குறைக்கப்படுகிறது. பழைய சம்பளம் கிடைக்க அவரது வருமானம் 10% அதிகப்படுத்த வேண்டும், 11% அதிகப்படுத்த வேண்டும், 11/9% அதிகப்படுத்த வேண்டும், 12.5% அதிகப்படுத்த வேண்டும்னு கேட்டிருக்காங்க. பெரும்பாலான நம்ம என்ன நினைக்கிறோம்னா 10% ஒருத்தர் குறைச்சிட்டாங்கன்னா மீண்டும் 10% அதிகப்படுத்தினா அதே சேலரி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. எனவே இந்த முதல் ஆன்சர் தான் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு சரின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சரி கிடையாது. ஏன்னா 10% 100க்கு 10% குறைக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டா ஒருவருடைய பழைய சம்பளம் 100 ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு 10% குறைக்கிறாங்க. அதாவது 100க்கு 10 ரூபாய் குறைச்சாங்கன்னா அவருடைய புதிய சம்பளம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? புதிய சம்பளம் 90 ரூபா இருக்கும் இல்லையா? இப்ப திருப்பியும் இவர் இந்த 100 ரூபாயை வாங்கணும் அப்படின்னா 10 ரூபாய் உயர்த்தணுமே தவிர இந்த 90 ரூபாயில 10% உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு 9 ரூபா தான் கிடைக்கும். இப்ப 99 ரூபா தான் வாங்குவார். எனவே 10 ரூபாய் உயர்த்தணும், ஆனா 10% உயர்த்தக்கூடாது. அப்போ 90 ரூபாய்க்கு 10 ரூபாய் உயர்த்தணும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு எவ்வளவு உயர்த்தணும்? ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் அடிச்சிடலாம். அப்போ 100 வகுத்தல் 9. அப்போ 10 9 90, 11 9 99 கிடைக்கும். அப்போ 11 9 99 மீதி 1 9%. அப்போ பழைய சம்பளம் கிடைக்கணும்னா அவருக்கு இந்த 90 ரூபாயில இருந்து 11/9% உயர்த்தினாதான் அவருக்கு வந்துட்டு 10 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா 10 ரூபாய்ங்கிறது 90 ரூபாய்க்கு எவ்வளவுன்னு தான் பார்க்கணுமே தவிர இந்த பழைய சம்பளத்தை வச்சு பேசக்கூடாது. புதிய சம்பளத்தை வச்சு தான் நம்ம கணக்கிடணும். அப்போ 90 ரூபாய்க்கு 10 ரூபாய் உயர்த்தணும். அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11/9. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா விடை சி என்பது சரியான விடை. கொடுக்கப்பட்ட தொடரை பூர்த்தி செய்க. குறியிடப்பட்ட இடத்தில் வர வேண்டிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி குறியிடப்பட்ட அந்த எண் இருக்கு இல்லையா, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம இது மாதிரி ஒரு எண் வரிசை கொடுக்கப்பட்டாலே ஒரு எண்ணுக்கும் அடுத்த எண்ணுக்கும் இடையிலான தொடர்பை கண்டறியணும். எடுத்துக்கிட்டா இங்க 2 7 14 23 இது தெரியாது. அடுத்த நம்பர் 47. இதுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு பாருங்க. இதோட ஒரு 5 அதிகமாயிருக்கு, பிளஸ் ஆயிருக்கு. இதுக்கும் இதுக்குள்ள பாருங்க 14, ஒரு 7 அதிகமாயிருக்கு. இதற்கும் இதற்குள்ள பார்த்தீங்கன்னா பிளஸ் 9 அதிகமாயிருக்கு. இப்போ இதில் ஒரு ஆர்டர் நமக்கு தெரியுது, 5 7 9. அப்போ ஒற்றை எண்கள்ல அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன வரணும்? பிளஸ் 11 வரணும். 11 கூட்டினீங்கன்னா வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 23 கூட்டல் 11, அதாவது 5 7 2 2 அதிகரிச்சுட்டு வருது. அப்போ 4 3 34 வருது. சரி, 34ஓட எப்படி சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வர வேண்டியது? 13. 34ஓட 13 கூட்டினா 47 வந்துடுது. எனவே 34 என்பது சரியான விடை. இப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது. அப்போ இது மாதிரி கணக்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்கும் இடையிலான உறவுகளை இது மாதிரி நாம தெரிஞ்சுக்கணும். என்ன அதிகரிக்குதா, குறையுதா, பிளஸ் ஆகுதா, மைனஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம இந்த எண் வரிசையில் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்தவர்களுடைய எண்களை நம்மளால் எளிதாக கணிக்க முடியும். இப்போ இந்த கணக்கில் 3:24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்பதற்கு சமமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது மாதிரி சமமானது அப்படின்னு கேட்கும்போது 3:24 அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 3/24 எழுதிக்கலாம். நீங்கள் சுருக்குனீங்கன்னா 1 3 3 8 24, அதாவது 1/8 அப்படின்னு இதோட ஆன்சர் வந்திருக்கு. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்ம இப்போ ஆன்சரில் எழுதி பார்ப்போம். அப்போ எது வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ ஏ எடுத்துக்காட்டா ஏங்கிற ஆன்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 5/30 வரும். அதை சுருக்குனீங்கன்னா 1 5 5 6 30 1/6. எனவே அதோட விடை 1:6. அப்போ 1/6, அதாவது 1/6 இருக்கு. ஆனால் விடை நமக்கு எவ்வளோ வரணும்? 1/8 வரணும். அடுத்து பி போடுறேன். 8/35
இந்த 8/35 நம்மளால சுருக்கவே முடியாது. இது 8/35 தான் இருக்கும். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஏவும் கிடையாது, பியும் கிடையாது. அடுத்து சி எடுத்துக்கிறேன். சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 7/35. 7/35னா ஓரேல் 7, ஐஏல் 35. அதாவது 1/5ன்னு வந்துருக்கு. நமக்கு வேண்டிய விடை 1/8. அப்போ இதுவும் சரியான ஆன்சரில். டி ஆன்சர் எடுத்துக்கிறேன். 8/64. அடிக்கலாம். 1/8, 8/8 64. அதாவது 1/8 கிடைச்சிருக்கு. இந்த 1/8 தான் ஏற்கனவே நமக்கு மேலே 3/24, அதாவது அதுக்கு சமமாக இருக்கு. எனவே டி ஆன்சர் மட்டும்தான் இப்படி சுருக்கும் பொழுது சமமாக இருக்கிறது. எனவே சமமான ஆன்சர், அதாவது சரியான ஆன்சர் டி என்பதுதான் சரியான ஆன்சர். அப்போ இது மாதிரி சமமானது கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஈஸ்ட் அதாவது ரேஷியோவில் முதல் நம்பரை மேலேயும் அடுத்த நம்பரை கீழே போட்டு நம்ம சுருக்கிக்கணும். கிடைக்கிற நம்பரில் எல்லா நம்பரையும் சுருக்கி அதே விடை எங்கே வருதோ அதுதான் விடை. இந்த கணக்கு பாருங்க. 5 மாம்பழங்கள் மற்றும் 4 ஆரஞ்சு பழம் இவற்றினுடைய விலையும் 3 மாம்பழம் 7 ஆரஞ்சு பழம் இவற்றினுடைய விலையும் ஒன்றெனில் ஒரு மாம்பழம் மற்றும் ஒரு ஆரஞ்சு பழம் ஆகியவற்றின் விலைகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாம்பழத்தை வந்து நாம் வந்துட்டு எம் அப்படின்னு வச்சுக்குவோம், ஆரஞ்சை ஓன்னு வச்சுக்குவோம். அப்போ 5 மாம்பழங்கள்லாம் 5m கூட்டல் 4 ஆரஞ்சு 4o சமம் 3 மேங்கோ 3 மாம்பழம் கூட்டல் 7 ஆரஞ்சு பழம் இவற்றினுடைய இது சமம்னா இங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது m/o அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம m/o கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை m/o மாற்றிக்கலாம். கவனிங்க, இது மாதிரி கொடுக்குற கணக்கில் m எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். இந்த 5m மைனஸ் 3m, இந்த ப்ளஸ் 3m இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இந்த பக்கம் 7o மைனஸ் 4o, இது 70 இல்லை o. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2m சமம் 5mல 3m போச்சுன்னா 2m. 5 ஆடுன்னு வச்சுட்டிங்கன்னா 3 ஆடு போச்சுன்னா மீதி 2 ஆடு. அதே மாதிரி 7oவில் 4o போச்சுன்னா மீதி 3 ஓக்கள் இங்கே இருக்கிறது. இப்போ என்ன கேட்குறாங்க, m/o, m இங்கே கொண்டு வந்துட்டேன், o இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துட்டேன், 3/2. அப்போ 3/2 இப்படின்னு ஆயிருக்கு. அப்போ m/o அப்படிங்கிறது முதல்ல இருக்கிற நம்பருக்கு முதல்ல இருக்கிற நம்பர், கீழே இருக்கிறது கீழே. அப்போ 3/2 என்பதுதான் சரியான விடை. இப்போ இது மாதிரி கணக்குகளில் நம்ம சரி பண்ணிட்டு இந்த m எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு m அது வகுத்தல மேக்ஸிமம் கொண்டு வரணும். இது மாதிரி m/o கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது 3/2 என்பது சி என்பது தான் சரியான விடை. இப்போ இந்த கணக்கை பாருங்க. ஒரு கடைக்காரர் 1 ரூபாய்க்கு 10 மிட்டாய்கள் வீதம் விற்கும் பொழுது அவருக்கு 20% லாபம் கிடைக்கிறது. அவர் 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய்கள் வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1 ரூபாய்க்கு 10 மிட்டாய்கள் விற்கிறார் அவர். அப்போ 1 ரூபாய்க்கு 10 மிட்டாய்கள் விற்கிறார் அப்படின்னா ஒரு மிட்டாய் என்ன விலைக்கு வாங்கியிருப்பார் அப்படின்னா 10 பைசாவுக்கு வாங்கியிருப்பார். அதாவது 0.1 பைசா, அது 0.1 ரூபாய். 0.1 ரூபாய்க்கு ஒரு மிட்டாயை வாங்கியிருப்பார், அது வித்திருப்பார், அது விற்பனை விலை. அடுத்து அவருடைய லாபம் 20%. அப்போ கண்டிப்பா 10 பைசாவோட கம்மியாக தான் வாங்கியிருப்பார். இதுல விற்பனை விலை விற்பனை விலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வாங்கிய விலை கூட்டல் லாபம். விற்பனை விலை எவ்வளவு வித்திருக்காரு, ஒரு மிட்டாய்க்கு மட்டும் பேசுவோம். நாம ஒரு மிட்டாயை
அவர் புள்ளி ஒரு ரூபாய்க்கு விட்டுருக்கார். அதாவது 10 பைசா தான் நம்ம புள்ளி ஒரு ரூபாய்ன்னு சொல்றோம். வாங்கிய விலை தெரியாது நமக்கு. கூட்டல் லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20%. ஆனா எதுல 20%னா வாங்கிய விலையில் 20%. அப்ப எக்ஸ் பெருக்கல் 20/100. சதவீதம்னாவே 20/100ன்னு போட்டுக்கணும். அப்போ அது எக்ஸ்ல 20% லாபம் கிடைச்சிருக்கு. இதை நம்ம மேற்கொண்டு சுருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா, இங்க 0க்கு 0 அடிச்சிடலாம். O 2 2 I 2 10. என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வகுத்தல் 5 அப்படின்னு விடை கிடைக்கும். இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். பின்னங்களுடைய கூட்டல் விதிப்படி இதை நாம சுருக்கணும். 5 பெருக்கல் 1 பகுதிகளை பெருக்கி கீழே போட்டுக்கலாம். இதை இங்க பெருக்கணும், இதை இங்க பெருக்கணும். அப்ப 5 பெருக்கல் எக்ஸ் 5x கூட்டல் 1 பெருக்கல் எக்ஸ் எக்ஸ். அப்போ 6x வகுத்தல் 5 இப்படி நமக்கு கிடைக்கிறது. அதாவது என்ன விடைனா 0.1 சமம் 6x வகுத்தல் 5. இந்த 5 இந்த பக்கம் கொண்டு போனா பெருக்கல் ஆயிடும், 5 ஆயிடும். அப்போ 6x சமம் 0.5 அப்படின்னு விடை கிடைக்கும். அப்போ x மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா 0.5 வகுத்தல் 6. இது சுருக்கணும்னா நம்ம மேலையும் 10ஆல பெருக்கிட்டா மேல 5 கிடைச்சிரும், கீழையும் 10ஆல பெருக்கிட்டா 60 கிடைச்சிடும். இப்போ ஒரு என்ன இது மாதிரி பின்னம் வரும்போது முழு எண்ணா மாத்துறதுக்கு 10ஆலையோ 100ஆலையோ பிரிக்கும். அப்போ 1 5 கீழே 12 5 20. அப்போ என்ன கிடைக்குது? அப்போ எக்ஸ் எவ்வளவு விலைக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/12. 1/12 என்பது அதாவது 1/12 பைசா. அப்போ 1ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 0. something வரும். அப்போ உங்களுக்கு 1 ரூபாய்க்கு எத்தனை வாங்கியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா 1 வகுத்தல் 1/12 சமம் 12 மேல போயிடுச்சுன்னா 12 வகுத்தல் 1ன்னு வரும், சமம் 12. அப்போ அவர் 1 ரூபாய்க்கு 12 மிட்டாய்கள் வாங்கியிருப்பார். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. மீண்டும் சொல்றேன், விற்பனை விலை என்பது வாங்கிய விலை கூட்டல் லாபம். விற்பனை விலை தெரியும், 1 ரூபாய்க்கு 10 மிட்டாய் வித்திருக்காரு. அப்போ ஒரு மிட்டாய் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 0.1 ரூபாய், அதாவது 10 பைசா வாங்கியிருப்பார். வாங்கிய விலை தெரியாது எக்ஸ், லாபம் வாங்கிய விலையில 20%, வெறும் 20/100ன்னு போடக்கூடாது. இதை சுருக்குறோம், பின்னங்களுடைய சுருக்கும்படி 6x/5 கிடைக்குது. அதே மாதிரி இங்க எக்ஸோட மதிப்பு எவ்வளவு கிடைக்குன்னா 1/12 கிடைக்குது. அதை 1 ரூபாய்க்கு ஒரு மிட்டாயினுடைய விலை 1/12 ரூபாய் எனில் 1 ரூபாய்க்கு அப்படின்னா 1 ரூபாயால வகுக்கிறோம். வகுக்கும் போது நமக்கு 12 கிடைக்கிறது. எனவே 12 என்பது சரியான விடை.